அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ஈமச்சடங்கை நாம் இணைந்து செய்து நம்முடைய தந்தையின் ஆன்மாவை மகிழ வைப்போம் என சத்ருக்கனிடம் பரதன் கூறுதல். பாடல் எண் 980. பணி செய்தம் தந்தை அவர் பயணத்தை துவங்க வைப்போம், மணிமணியாய் அவர் நெஞ்சுள் மைந்தராக தவழ்ந்திருப்போம், அணி அணியாய் ஓரணியே அமைத்து எந்தை உவக்க வைப்போம், தனியா அன்புடன் செய்தே தந்தை இன்பம் குவிக்க வைப்போம். இதுவே 980வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். பணி செய்தம் தந்தை அவர் பயணத்தை துவங்க வைப்போம் என்கிற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க தம்பியே சத்ருக்கனே, நாம் நம்முடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கு என்கிற அந்த பணியை நல்ல முறையிலே செய்து அதன் மூலமாக நம்முடைய தந்தையான தயரருடைய ஆன்மாவானது அவருடைய அந்த ஆன்மா மேற்கொள்ளக்கூடிய இறுதி பயணமாகிய சொர்க்கத்தை நோக்கிய அந்த பயணத்தை அவருடைய ஆன்மா துவங்குவதற்கு நாம் வைப்போம். மணிமணியாய் அவர் நெஞ்சுள் மைந்தராக தவழ்ந்திருப்போம். நம்முடைய தந்தையின் நெஞ்சிலே அவர் அணிந்திருக்கக்கூடிய நவரத்தின மணிமாலைகளைப் போல் அவருடைய உள்ளத்தின் உள்ளேயும் மணிமணியாய் நாம் இருவரும் மணிமாலைகளைப் போல் இருந்து அந்த உள்ளத்தின் உள்ளேயும் நாம் தவழ்ந்து நம்முடைய தந்தையை மகிழ வைப்போம். அணி அணியாய் ஓரணியே அமைத்து எந்தை உவக்க வைப்போம். நாம் இருவரும் தனித்தனியாக பரதன் சத்ருக்கன் என்று 2 அணிகளாக தோன்றினாலும் இருவருமே ஓரணியாக நின்று ஒன்றுபட்டு ஒற்றுமையாக நம்முடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை நல்ல முறையிலே செய்து அதன் மூலமாக நம்முடைய தந்தையின் ஆன்மாவானது பெரும் இன்பத்தை அடைய வைப்போம். தனியா அன்புடன் செய்தே தந்தை இன்பம் குவிக்க வைப்போம். அவ்வாறு செய்யக்கூடிய அந்த ஈமச்சடங்கை தந்தை மேல் நாம் கொண்டிருக்கக்கூடிய வற்றாத அன்புடன் செய்து அந்த வற்றாத அன்புடன் நாம் செய்யக்கூடிய அந்த ஈமச்சடங்கின் மூலம் நம்முடைய தந்தையின் ஆன்மாவானது பெரும் இன்பத்தை குவித்து வைத்து மகிழ வைப்போம் என்று பரதன் தன்னுடைய தம்பியாகிய சத்ருக்கனிடம் கூறினான். இதுவே 980வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 981வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.